வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான மாங்காய் பச்சடி ரெசிபி தான். இது நம்ம சாதத்துக்கு, சாம்பார் சாதம், சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ சீசன் கிடைக்கும்போது தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ கிடைக்கும்போது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நல்லா ஒரு கிளிமூக்கு மாங்காயாக இருந்தால் நல்லா ஒரு இனிப்பும் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அப்படி கிளிமூக்கா மாங்காயை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீச்சிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். சில பேர் தோலோடையே போடுவாங்க. நாங்கள் இப்படி தோல் இல்லாமல் தான் சாப்பிடுவோம். லேசாக துவப்புத்தன்மை இருக்கும் தோலில், அதனால் உங்களுக்கு தோல் இல்லாமையே செஞ்சிடலாம். ஒரு கடாயை காய வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 காஞ்ச மிளகா அதையும் கிள்ளி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா அதையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம்னா அதில் பாதி நீங்கள் சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் வெங்காயத்தோட அளவை குறைச்சிக்கோங்க. இங்கே 2 மாங்காயாக இருந்தால் முழு வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலையை அதையும் சேர்த்துக்கோங்க. இது சித்திரை வருஷப்பரப்புக்கு கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ சீசன் இருக்கும்போதே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தித்திப்பாகவும் இருக்கும். மாங்காயினுடைய சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாங்காயை அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இது புளிப்பு சுவை கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் இதில் வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா பாதி அளவு வதங்கிருச்சு பார்த்தீங்களா. இந்த வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக இதுக்கு காரம் தேவைப்படாது. ஏற்கனவே பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகா வேறு சேர்த்துருக்கோம். ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காயோடு சேர்ந்து நல்லா ஒன்று சொன்னாப்பில் வந்ததுக்கப்புறம் இந்த பச்சடிக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் சட்டுன்னு வேகக்கூடியது, வதக்கியிருக்கோம் வேறு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் பாருங்கள், பாதி மசிஞ்சும் பாதி நல்லா முழுசாகவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த அளவு இருக்கணும். நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் தான் இருந்ததுனால அதில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கிறனால லேசாக நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். இது புளிப்பு இல்லாத மாங்காய், இனிப்பும் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெள்ளைக்கரைசல் சேர்த்த உடனே கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா மாங்காயோடு சேர்ந்து சேரட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே கலந்து கொடுங்க. நல்லா வத்திரும். அந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து அந்த மாங்காயும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா 1 வாரம் 10 நாளைக்கு கூட உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்து கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.